Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். 2024 10 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் குரூப் 4 குரூப் 2 முக்கியமான எக்ஸாம்கள் நடந்திருக்கு. போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் தான் நிறையா நடந்திருக்கு. அடுத்து சிவில் சர்வீஸ் சம்மந்தமாகவும் எக்ஸாம் நடந்திருக்கு. லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கான கொஸ்டின்கள் பார்ப்போம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறதுனால எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஆல்ரெடி நீங்கள் ஓரளவுக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க. இது குரூப் 4 கொஸ்டின். ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு. பிகினர்ஸ்க்கு தெரியாது, நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியாது எப்படி கேட்குறாங்கன்ட்டு. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறதால டிஎன்பிசிக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாய் என்ற சொல்லின் வினைமுற்று. ஆன்சர் வந்தால். இங்கே வினைமுற்று கேட்டிருக்காங்க, அப்போ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வந்தன்னா பெயரெச்சம், வந்துங்கிறது வினையெச்சம் வரும், வந்தவர்னா வினையாளனையும் பெயர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான்கிறது எழுவாய் தொடர். இதே வினைமுற்று தொடர்னா வந்தான் ராமன் வரும். பெயரச்ச தொடர்னா வந்த ராமன் வரும். வினையற்ற தொடர்னா வந்து, ஓடி, ஊ இல்லைன்னா ஈல முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும். முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. கூலை எதுகைங்கிறது 1 2 3 ஒன்றி வரும். கீழ்கதுவாய் 1 2 4. ஒருவங்கிறது 1 4. மேற்கதுவாய் 1 3 4. சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கதுவாய். நெக்ஸ்ட் கொஸ்டின். இச்சொல்லின் பொருள் என்ன? நனந்தலை உலகம். ஆன்சர் அகன்ற உலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். ஆன்சர் மானத்தை பணம் காக்கும். மரத்தை வெயிலிருந்து இலைகள் காக்கும், அதே மாதிரி மானத்தை பணம் காக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மோனை சொல்லை கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கணும். நந்தவனம் நற்றமிழ். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஆன்சர் ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டும்போது அது தனித்தனியாக ஓடி அங்கங்கேயுமா இருக்கும், ஒற்றுமை இல்லாமல். இதன் ஆன்சர் ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினா அமைக்க. கொஸ்டின் அமைக்க சொல்லியிருக்காங்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆன்சர் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ்ங்கிறது பண்பு தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. ஆன்சர் தண்டியலங்காரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இது திருக்குறள்னு கேட்டிருக்காங்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இதுதான் சரியான தொடர். திருக்குறளை ஆர்டர் வைஸ் படித்தாதான் இதை நம்ம ஒழுங்குபடுத்தி அமைக்க முடியும். இந்த திருக்குறளில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு அரசர்கிட்ட நம்ம மிக அருகில் இருக்கவும் கூடாது,
விலகியும் இருக்கக்கூடாது, நடுநிலையாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரப்பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதியதாக கூரை போட்டனர். மரபு பிழையை நீக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சரியான ஆன்சர் கூரை வேய்ந்தனர். கூரை வேய்ந்தனர் வரும், போட்டனர் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. பாவின் வகைகள் 4 வகைப்படும். செப்பலோசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை வரும். இது ஓங்கல் ஓசை கொடுத்துருக்காங்க, இது வராது. பொருந்தா சொல்லை தான் கேட்டிருக்காங்க. இது தவறான விடை, ஓங்கல் ஓசை. செப்பல் ஓசை பார்த்தீங்கன்னா இருவர் உரையாடுவதை போன்று இருக்கும். அகவல் ஓசை ஒருவர் பேசுவது போன்று சொற்பொழிவு ஆற்றுவதை போன்று இருக்கும். துள்ளல் ஓசைங்கிறது கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி துள்ளி வரும் ஓசை, தாழ்ந்து உயர்ந்தும் வரும். தூங்கல் ஓசைங்கிறது சீர்தோறும் துள்ளாது, தூங்கி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்தே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆர்வம், உற்சாகம், தெளிவு இதெல்லாம் ஊக்கத்துடைய பொருளை குறிக்கும். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் சோர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை. ஆன்சர் பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனைங்கிறது 1, 3 ஒன்றி வரும். இந்த பாடல் வரியில 1, 3வது வரியும் ஒன்றி வருவது போல தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பொழிப்பு மோனை. இதே இணை மோனைனா 1, 2 ஒன்றி வரும். உருவு மோனைங்கிறது 1, 4 ஒன்றி வரும். கூளை மோனை 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீங்க அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. ஆன்சர் வினைத்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள். ஆன்சர் கல்லாதவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். ஆன்சர் நாவை காக்காதவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? ஆன்சர் ஓமை அணி. திருக்குறளில் கொடுத்துருக்க ஓமை அணிலாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது? ஆன்சர் ஞான குறள். இது 4மே நீதி நூல்கள் தான். இதெல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் இயற்றியிருப்பாங்க. வெற்றி வேர்க்கை ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன். மற்றொரு பெயர் நருந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கரைப்பொரு இலக்கண குறிப்பு வரைக. ஆன்சர் 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை ஐ வரும். 2ஆம் வேற்றுமை ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். அதாவது தலையை காட்டு, பாடத்தை படின்னு வரும். 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அங்கு வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, இலை பறித்தேன், காய் தின்றேன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஜி போப். நெக்ஸ்ட் கொஸ்டின், வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom, an anthology of poem from classical Tamil
த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர்? ஆன்சர் ஜார்ஜ் எல் ஹார்ட். ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நியூ புக்கில் அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி? ஆன்சர் அருளப்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் வளன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது? ஆன்சர் சோழ நாடு. சேர நாடுங்கிறது அச்சப்படாத நாடு, சோழ நாடுங்கிறது ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடையது. பாண்டியன் நாடு முத்துடைய நாடு, தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேரி மொழியார் செவ்விதற் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம்? ஆன்சர் பல்லு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் தூது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் குடக்கூத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர்? ஆன்சர் திருமூலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர்? ஆன்சர் கடுவெளி சித்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர்? ஆன்சர் உ.வை. சாமிநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர்? ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர்? ஆன்சர் கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1969. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர்? ஆன்சர் நா. முத்துசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது? ஆன்சர் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி? ஆன்சர் இவை மூன்றும்: கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம்? ஆன்சர் கரிப்பு மணிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர்? ஆன்சர் பா. சிங்காரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் திருவிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர்? ஆன்சர் செய்திப்படம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர்? ஆன்சர் புதுமைப்பித்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர்? ஆன்சர் நா. முத்துசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? ஆன்சர் சிரவண பிதுர்பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின். ஆன்சர் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங்க் மாக்னஸ்கி. ஆன்சர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பரான். தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆர்ட்ரிச். இணைய வணிகம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1342.
இந்த வீடியோவில் 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மீதமுள்ள 50 கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.